கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். ஸோ பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்ப நீங்க பிசினஸ் அப்படின்னு வரும்போது வந்து உங்களோட ஜனன ஜாதகத்த ஃபர்ஸ்ட் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியல. உங்களோட வயச பொறுத்து உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஓடுதுன்றது ஃபர்ஸ்ட் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கும்போது வந்து புதன் மாதத்துல பிறந்திருப்பீங்க. 2வது கேது மாதத்துல வளர்ந்திருப்பீங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கூற்று. இது 17, இது வந்து ஒரு 7. அப்ப 23, 25, 20க்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த கேது தசையும், இந்த புதன் தசையும் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப வந்து உங்களுக்கு சுக்கிரன் தசைய நடத்திக்கிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் வந்து சுயமா தொழில தொடங்குவதற்குரிய ஒரு ஐடியாவ நமக்கு வழங்குவார். அப்ப நம்ம வந்து ஓன் பிசினஸ செஞ்சு அதன் மூலியமா மேலே ஏறுவதற்குரிய கெப்பாசிட்டி கொண்டு வருவாரு. ஸோ அப்ப சுக்கிரன் வந்து உங்களுக்கு திசைய நடத்துற ஒரு காரணத்தினால, இப்ப அப்படி நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா, தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்க வயச நீங்க சொல்லாதனால எனக்கு சரியா தெரியல. ஸோ அப்ப நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. 2வது ராசிக்கு வந்து சில தடை, தடங்கள், காரிய தாமதங்கள்லாம் நடக்கும். அப்ப இந்த டயத்த வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம வந்து நல்லா டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஒரு பிசினஸ் பிக்கப் ஆகுறதுக்கு மினிமம் நமக்கு ஒரு 6 மாசம் பிடிக்கும். இல்லாட்டினா நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு நமக்கே ஒரு 6 மாசம் பிடிக்கும். அதே இப்ப இந்த கஷ்ட காலத்துல, இப்ப எப்படின்னா ராசிக்கு உங்களுக்கு 12ல குரு மறையறாரு, 8ல சனி மறையறாரு, 8ல ராகு மறையறாரு, 2ல வந்து கேது. அப்ப இந்த கெட்ட கிரகங்கள்லாம் இந்த கான்செப்ட்ல இருக்குது. அப்ப இந்த கெட்ட நேரங்கள்ல ராசிக்கு ஓடுற கெட்ட நேரங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த தொழில் நிமித்தமான விஷயங்கள கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டெப்த்தா வேலை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கஷ்டத்தோட கஷ்டமா இதுவும் போயிரும். அப்புறம் நல்ல நேரம் அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆகும் ராசிக்கு. அந்த காலகட்டங்கள்ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டார்ட்னா பிடி பிடின்னு பிடிச்சீங்கனாலே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருவீங்க. டெவலப் ஆயிருவீங்க. அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். அப்ப நான் உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில, லக்கணத்தின் அடிப்படையில வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல பிக்கப் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லிக்கலாம். நாங்க ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிருச்சு. நாங்கலாம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு, அப்படியே நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். சிம்பிள். சரிங்களா?